அதிமுகவில் புதிய பூகம்பம். 11 பேரை ஒரே அடியில் காலி செய்த இபிஎஸ். சி.வி. சண்முகத்திற்கு எச்சரிக்கையா? தேர்தல் தோல்விக்கு அப்புறமா அதிமுகவில் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே கிடையாது. கட்சியை விட்டு வெளியேறுபவர்கள் ஒரு பக்கம், பதவி பறிக்கப்படுபவர்கள் இன்னொரு பக்கம். இப்ப 11 பேரை அதிரடியாக நீக்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவின் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவில் என்னதான் நடக்கிறது? தேர்தல் தோல்விக்கு அப்புறமா கட்சிக்குள் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சர்ச்சை, ஒரு புதிய அதிரடி நடவடிக்கை என்றே தோன்றுகிறது. ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு தாவேகா உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு தாவுறாங்க. இன்னொரு பக்கம் மூத்த நிர்வாகிகள் தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டி உள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. அந்த வரிசையில தான் இப்ப மீண்டும் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய 11 நிர்வாகிகளின் கட்சி பொறுப்புகளை ஒரே அறிவிப்பில் பறித்திருக்கிறார். மாவட்ட இணை செயலாளர், மாவட்ட பொருளாளர், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள்னு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் ஒரே நேரத்தில் நீக்கப்பட்டிருப்பது அதிமுகவில் திரும்பவும் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. ஏற்கனவே சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தொடர்ந்து விமர்சித்து வர்றாங்க. அவர் தாவேகாவில் இணையலாம் அப்படிங்கிற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. அந்த பரபரப்பு இன்னும் அடங்காத நிலையில இப்ப அவரது ஆதரவாளர்களின் பதவியை பறித்திருப்பது இரு தரப்புக்கும் இடையேயான மோதல் இன்னும் தீவிரமடைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நம்பிக்கை வாக்கெடுப்பு விவகாரத்துல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியைச் சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா கட்சிக்குள் பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா தான் எஸ்.பி. வேலுமணி தரப்பு சமரசம் செய்தாலும் அந்த அணியில் இருந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றோர் தாவேகாவில் இணைகிறாங்க. இதனால ஏற்கனவே அதிமுக தனது முக்கிய முகங்களை இழந்துருச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் நியமனத்தை தொடர்ந்து சி.வி. சண்முகம் அணியினருக்கும் புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையே செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே கடும் மோதல் ஏற்பட்டுச்சு. வாக்குவாதம் கல்வீச்சு வரை சென்றுச்சு. அந்த சம்பவத்தின் எதிரொலி இன்னும் ஓயாத நிலையில இப்ப 11 பேரின் பதவிகளையும் பறித்திருப்பது உட்கட்சி மோதல் புதிய கட்டத்தை எட்டியிருப்பதாகவே பார்க்கப்படுது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பலர் விலகி தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை இணைகிறாங்க. சிலர் அமைதியாக வெளியேறாங்க, சிலர் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப கட்சியில் இருப்பவர்களின் பதவிகளும் பறிக்கப்பட தொடங்கி இருப்பதால கட்சியில் எதிர்ப்பு குரல் எழுப்பினால் அடுத்து பதவி பறிப்புதானா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துருச்சு. அரசியலில் எதிர்ப்பை சமாளிப்பது ஒரு விதம், ஆனால் எதிர்ப்பவர்களின் பதவிகளை நீக்கிக் கொண்டே போவது இன்னொரு விதம். இப்படி ஒவ்வொருவராக நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கட்சியை விட்டு வெளியேறினால் கட்சியை வலுப்படுத்துவது யார், கட்சியை நடத்துவது யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. எல்லோரையும் வெளியே அனுப்பி கொண்டே இருந்தால் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற விமர்சனங்களும் அரசியல் வட்டாரங்களில் ஒலிக்க தொடங்கிருச்சு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று தெளிவாக தெரிகிறது. அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த 11 பேரின் பதவி பறிப்பு அந்த குழப்பத்தை அடக்குமா இல்லை இன்னும் பெரிதாக்குமா அப்படிங்கிறது இப்போது அனைவரும் கவனிக்க வேண்டிய அரசியல் கணக்கா மாறிடுச்சு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.